வணக்கம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண பணத்தாள்களை கூட அதிக விலை மதிக்க முடியாத பணத்தாள்களாக மாற்றுறதுக்கான ஒரு ட்ரிக்கை பற்றி தாங்க இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுருக்காரு. அது எப்படி செஞ்சுருக்காருங்கிறதெல்லாம் இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் பணத்தாள்கள் மட்டும் இல்லாமல் எந்த மாடல்கள் பணத்தாள்கள் இருந்தாலும் இந்த ட்ரிக்கை நீங்களாக கையாள முடியுங்க. இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பணத்தாள்களை பாருங்கள். பொதுவாகவே நம்ம இந்திய பணத்தாள்களை ரெண்டு பிரிவு பிரிக்கலாங்க. ஒரு ரூபாய் பணத்தாள்களை மட்டும் ஒரு பிரிவுலையும் மற்ற எல்லா வகையான, அதாவது 2 ரூபாயிலிருந்து அதுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான டினாமினேஷனும் மற்றொரு பிரிவாக பிரிக்கலாம். அதாவது நம்ம ஒரு ரூபாய் பணத்தாள்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசால் அச்சடிக்கப்படுதுங்க. அதனால தான் அந்த பணத்தாள்களில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும் ஆங்கிலத்தில் மேலே. இதே மற்ற பணத்தாள்களில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குங்க. ஏன்னா மற்ற எல்லா வகையான பணத்தாள்களும் ரிசர்வ் பேங்க்கில் அச்சடிக்கிறாங்க. அதே போல் ஒரு ரூபாய் பணத்தாள்களில் ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர்கள் கைப்பற்றிருப்பாங்க. மற்ற எல்லா பணத்தாள்கள்லையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் கைப்பற்றிருப்பார். அதே போல் இந்த பணத்தாள்களில் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களும் இருக்குங்க. அதாவது இந்த கவர்னர் அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சில பேர் இருந்திருப்பாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆர் என் மல்கோத்ரா சொல்லலாம், நரசிம்மன் அவர்கள் சொல்லலாம், மன்மோகன் சிங் அவங்கள சொல்லலாம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்திருக்காங்க, அதே போல் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காங்க. அதனால பணத்தாள்கள் சேர்க்கும் போது அந்த வருஷங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர் என் மல்கோத்ரா அவர்கள் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக 1980 மற்றும் 1981 இந்த 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னராக 1985 கிட்ட இருந்தாருங்க. 85லேருந்து 1990 காலகட்டங்களில் ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்காங்க. பொதுவாக அந்த ஒரு ரூபாய் பணத்தாள்கள் 100 ஆண்டுகளை கடந்துருச்சுங்க. அதாவது இது கண்டினியூ அச்சடிக்கப்படலை. ஒரு சில ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அச்சடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அச்சடிப்பாங்க. இப்படி நிறைய அப் அண்ட் டவுன் இந்த ஒரு ரூபாய் பணத்தாள்கள் இருந்திருக்குங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க. ஏன்னா ஒரு ரூபாய் பணத்தாள்களுக்கு மிக நீண்ட வரலாறுகள் இருக்குங்க. அந்த வரலாறுகளை நம்ம காணொலிகளாக பதிவு பண்ணுவோம். இந்திய பணத்தாள்களில் ஒவ்வொரு பணத்தாள்களுக்கு பின்னாடியும் எண்ணற்ற வகையான வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த பணத்தாள்களுக்கு பின்னாடியே இருக்குங்க. அதாவது இந்த பணத்தாள்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி ஏதாவது ஒரு படங்கள் இருக்குங்க. அந்த எல்லா படங்களுக்கும் ஏதோ ஒரு வரலாற்று குறிப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே இந்த பணத்தாள்கள்லேயும் வரலாற்று குறிப்புகள் இருக்குங்க. நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த போக்குவரத்துகள் விளங்குதுங்க. இப்படிப்பட்ட போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய எரிபொருட்கள் நம்ம மேக்ஸிமம் வெளிநாடுகளோட உதவிகளோட தாங்க வாங்கிட்டு இருக்கோம். அதாவது வெளிநாடுகள்லேருந்து குரூட் ஆயிலாக வாங்கி அதை பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் பெட்ரோல், டீசல், ஒயிட் பெட்ரோல் போன்றவையாக மாற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் மிச்சம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு அண்டை நாடுகளுக்கும் நம்ம அனுப்புகிறோங்க. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மையப்படுத்தி தான் இந்த ஒரு ரூபாய் பணத்தாள்களானது அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. இப்படி இந்திய பணத்தாள்களில் ஒவ்வொரு பணத்தாள்களுக்கு பின்னாடியும் எத்தனையோ வகையான வரலாறுகள் மறைமுகமாக இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தமிழில் தெரிந்துக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக இந்திய பணத்தாள்களில் நிறையா வகையான கேட்டகரிஸ் இருக்குங்க. ஃபேன்சி நம்பர், எரர் நோட்டு, ரேர் கவர்னரு, ரேர் இன்செட் அண்ட் ப்ரிஃபிக்ஸு, ரேர் இயரு, இந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்குது. எந்த கேட்டகரியும் இல்லாத ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா இவர் விற்பனை செஞ்சுருக்காருன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, ரொம்ப வித்தியாசமான முறையில் கையாண்டு விற்பனை செஞ்சுருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய பணத்தாள்களை பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய பணத்தாள்களில் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களும் இருக்குதுங்க. அதாவது இதில் 2ங்கிறது இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 2ங்கிறது பார்த்தீங்கன்னா பிங்கிற அல்பபெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அல்பபெட்டில் பிங்கிறது 2வது கேரக்டராக வரும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏல நிறுவனம் மூலம் விற்பனை செஞ்சுருக்காரு. இங்கே நீங்களே பாருங்கள். அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதியிருப்பார். ஃபேன்சி நம்பர் ஆல் 10 டிஜிட் அப்பியர் இந்த நோட்டில் அப்பியர் ஆகிருக்கு. பி ஈக்குவல் டு 2ங்கிறத அவர் எழுதியிருப்பார். இந்த எழுதின இந்த வார்த்தைகளால் பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு மதிப்புமிக்க பணத்தாள்களாக மாறி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த பணத்தாள்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நாணய கண்காட்சிகளாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், ஒரு 10 ரூபாயிலிருந்து 25 ரூபாக்குள்ள தாங்க இந்த ஒரு ரூபாய் பணத்தாள்கள்லாம் போகும். ஃபேன்சி நம்பராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட போகும், இல்லை எரராக இருந்தாலும் கொஞ்சம் கூட போகும். மற்றபடி இருக்கக்கூடிய பணத்தாள்களாக ரொம்ப குறைவான விலையில் தாங்க போகும். ஆனால் இந்த ட்ரிக்கை இவர் கையாண்டு ஒரு சாதாரண பணத்தாள்களாக 1200 ரூபா வரைக்கும் விற்பனை செஞ்சிருக்காரு. இது டோலிவாலா ஆக்ஷன்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் தாங்க விற்பனை செஞ்சிருக்காரு.
இப்படி நிறைய வகையான பணத்தாள்களை நம்மளாலேயும் வந்து விற்பனை செய்ய முடியும். அதற்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து தெளிவாக இருக்கணுங்க. பணத்தாள்கள்லாம் கிடைத்தா நிறைய வகையான ஏழை நிறுவனங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஏழை நிறுவனங்கள் மூலம் வந்து நீங்களும் விற்பனை செய்யலாம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பேக்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமை பின்தொடர கீழே இருக்கும் ஐடி ஏற்றுக்கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.